வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் வேரியபிள் பார்ட் 9. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணும்போது x is equal to y is equal to காஷிவ் அப்படின்னு கொடுக்கும்போது எப்படி நமக்கு சேம் வேல்யூ எல்லாத்துக்கும் போச்சோ அதே மாதிரி இங்க நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கலெக்ஷனை எடுத்துட்டு வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரிக்கெட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட்னு ஒரு கலெக்ஷனை இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ள பேட்னு ஒரு வேல்யூ, பால்னு ஒரு வேல்யூ, ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. இப்போ எனக்கு எத்தனை வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணணுமோ அத்தனை வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்டை, அதாவது நான் ஏற்கனவே கிரிக்கெட்னு சேவ் பண்ண இந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு வந்து நான் இங்க போட்டேன் அப்படின்னா இதுல எத்தனை வேல்யூஸ் இருக்கு, பேட்னு ஒரு வேல்யூ இருக்கு, பால்னு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த ரெண்டு வேல்யூவும் எக்ஸுக்கும் ஒய்க்கும் அது ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆயிடும். ஓகேவா? அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸுக்கு ஸ்டோர் ஆன வேல்யூ பேட்னும் ஒய்க்கு ஸ்டோர் ஆன வேல்யூ பால்னும் நமக்கு பிரிண்ட் ஆகணும். அது ஸ்டோர் ஆன இடம் இங்க இருக்கு. கிரிக்கெட்ல பேட் பால் ஸ்டோர் ஆயிருக்கு, எக்ஸ்ல பேட்னும் ஒய்ல பால்னும் ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான அவுட்புட் நமக்கு இங்க இருக்கு. பேட்னு நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு, எக்ஸ்க்கான வேல்யூ, ஒய்யோட வேல்யூ பால்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதை நம்ம லைவா ஐடிஎல்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஐடிஎல்ல வந்துட்டு நம்மளோட கோட்ஸை நம்ம இங்க டைப் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணியிருக்கேன், .NET அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன், கமா ஜாவா அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன், அண்ட் பைத்தான்ன்ற ஒரு வேல்யூ. ஸோ இங்க மொத்தம் நம்ம லிஸ்ட்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கு, 3 வேல்யூஸ் இருக்கு. அந்த 3 வேல்யூஸையும் நான் என்ன பண்ண போறேன், இந்த x, y, zல ஸ்டோர் பண்ண போறேன். ஏன்னா இங்க 3 வேல்யூஸ் இருக்கு, அந்த 3 வேல்யூஸ்க்கு 3 வேரியபிள்ஸ். அத லிஸ்ட் எடுத்துட்டு வந்து நம்ம இங்க கொடுத்த உடனே இந்த லிஸ்ட் அப்படியே இங்க பிளேஸ் ஆன மாதிரி கணக்கு. சோ x, y, z is equal to .NET, Java, Python அப்படின்றது நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இதே மாதிரி நம்ம உங்களுக்கு கொடுக்கறதுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க பேட், பால்னு கொடுத்த மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்க, நேம்ஸ் is equal to வெங்கட், காஷிவ் அப்படின்றத கொடுக்க போறீங்க. அது ரெண்டையும் நீங்க x, y என்ற வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணி இங்க பிரிண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? அப்ப நமக்கு இங்க என்ன பிரிண்ட் ஆகணும், வெங்கட் ஸ்பேஸ் காஷிவ் அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகணும். அதுக்கான பைத்தான் கூட நீங்க எழுத போறீங்க. ஓகேவா? இதுதான் உங்களுக்கான டாஸ்க். Thank you. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் இந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.